Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 856 பார்ட் 1. ஓபன் பண்ணா இப்ப ஓவராலா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெளிவா மேப் போட்டு காட்டுறாங்க. பிக் மாமு பெரஸ்பரோ இவங்க நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த சாக்லேட் டவுன்ல அவங்க 3 பேரும் மாங்குன்னு கேக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிரர் வேர்ல்டுல லூஃபியும் கட்டகுரியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ரேஸ் அகைன்ஸ்ட் டைம் மாதிரி தான். இவங்க போட்டு வச்சிருக்க பிளான்ல ஏதாச்சும் ஒண்ணு எசக பொசக ஆச்சுன்னு வைங்க, நம்ம ஆளுக்கு பெரிய சிக்கலாயிரும். அதே நேரம் போன எபிசோடு லூஃபி வேற தொக்க அவங்கிட்ட மாட்டிட்டான். அதுவும் எப்படி பெரிய பெரிய மோச்சி பால்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளால லாக் பண்ணிட்டான். கையை தவிர மொத்த பாடியுமே உள்ள மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலா அவனுக்கு முக்கியமான வேற ஒரு வேலை இருக்குது. அதனாலதான் லூஃபி அப்படி அமுகி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். அப்படி போனவன் அவனோட ட்ரைடண்ட கீழே சுருகிட்டு வாங்கடான்னு கூப்பிட்டவனையே போன எபிசோடு 3 செஃப்ங்க வண்டி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க இவன் கூப்பிட்டவன வந்துட்டோம் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவானுங்க. அதுவும் வரும்போது அவனை பாராட்டி தள்ளிக்கிட்டே வருவானுங்க. நீங்க வேற லெவல் மாசு, சூப்பரா ஜெயிச்சீங்க அப்படி இப்படின்னு. இதுல வேற இன்னைக்கு அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டானோன்னு பயந்துட்டாங்களாமா. அதுவும் வரது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாலாம் இல்ல, அங்கங்க இவனுக்கு சண்டையில உடஞ்சு போய் கிடக்கும்ல, அந்த இடம் எல்லாத்தையுமே சுத்துன்னு சுத்தி அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து சேர்ந்துருவானுங்க. ஆக்சுவலா இவன் பெர்ஃபெக்ட்டா எப்பவுமே 3 மணிக்குங்கும் போது டான் அவன் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுருவான். ஆனா இன்னைக்கு லூஃபி கூட சண்டை போட்டதுனால டைம் நிறைய அவனுக்கு வேஸ்டா போச்சு. அதனாலதான் அவனை அமுகி போட்டுட்டு சாப்பிட்டதுக்காக வந்திருப்பான். இதுதான் அவனுடைய முக்கியமான வேலை. ஆமா நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். வந்தவனுக்கு பயங்கரமா பில்டப்பா பண்ணி தள்ளுவானுங்களா, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், ஸ்நாக்ஸை கொடுங்கம்மா. அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. ஏன்னா இவன் எப்பவுமே 3 மணிக்கு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுருவான், அதுவும் டீயோட. ஆனா 40 நிமிஷம் லேட் ஆன உடனே டீ கம்ப்ளீட்டா ஆறி போச்சு. அதனால பயந்து நடுங்கிக்கிட்டே இந்த மேட்டர் சொல்லுவானுங்க. ஏன்னா இவங்க ஆளுகள்லாம் கடுப்பானானுங்கன்னா எப்ப என்ன பண்றாங்கன்னே சொல்ல முடியலையே. ஆனா கட்டகூரி அந்த விஷயத்துல கொஞ்சம் நல்ல பையதான். ஒன்னும் பஞ்சாயத்துல நான் கூலிங்காவே குடிச்சுக்கிறேன் நீர்வானா. அப்புறம் என்ன சந்தோஷத்துல என்னென்னலாம் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கானுங்கன்னு ஒவ்வொன்றையுமே வளைச்சு காமிப்பானுங்க. இதுல இவ்வளவு ஸ்வீட் இருக்கு, அதுல அவ்வளவு ஸ்வீட் இருக்கு, இதை இப்படி ரெடி பண்ணும், அதை அப்படி ரெடி பண்ணும்னு. கட்டகுரிக்கு பவரே ஸ்வீட்னஸ் தான். அதனால எனக்கு சண்டைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவன் மோச்சி பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்நாக்ஸ் உள்ள வச்சு ஒரு வீடு ஒண்ணு கட்டுவான். அதுவும் நல்லா ஜம்முன்னு அவன் போய் உட்கார அளவுக்கு. ஆக்சுவலா நார்மலா அவன் கோட்டையில இருந்தான்னா அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போவாங்க, அவன் பாட்டு உட்காந்து வெல்த் கட்டுவான். ஆனா இப்ப அப்படி இல்லையே, ஓபன் ஸ்பேஸ். அதனால அவன் சாப்பிடறதுக்காகவே மோச்சியை யூஸ் பண்ணி ஒரு வீடு மாதிரி ஒன்னு பில்ட் பண்ணிட்டான்னு வைங்க. அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி அவனோட செஃப்ங்க கிட்ட எந்த வீணா போன விளக்கண்ணையும் உள்ள வரக்கூடாது, எவனாச்சும் உள்ள எட்டி பாத்தீங்க முடியெல்லாம் வெட்குன்னு புடுங்கிருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போவான். ஏன்னா எப்பவுமே அவனுக்கு சாப்பிடும் போது மட்டும் பிரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்த நேரம்னா கூட கவலைப்பட மாட்டான். ஆனா சாப்பிடும் போது மட்டும் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகே தலைவரே, ஒரு ஈ எறும்பு கூட உள்ள வராம நாங்க பாத்துக்கிறோம். அவன் பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்குவான். ஆக்சுவலா அவன் சாப்பிடுறத இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. இந்த செஃப்ங்க என்ன பேசிக்குவானுங்கன்னா அவன் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. ஏன்னா சாப்பிடும் போது அவன் ரொம்ப ரிலாக்ஸா இருப்பானாமா. அந்த டைமுங்கும் போது அவன் சாப்பிடுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அந்த டைம் எதுவும் கலவரம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்ல, மேபி அதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பிக் மாமுக்கு பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவன் இவன் தான். அயலோட ஒர்த்து பில்லியன் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டார் ஹேட்ஸ் மாதிரி வீக்கான பைரட்ஸ் எல்லாம் நம்ம தலைவர்கிட்ட மோத முடியாது. அவரு டிஃபரண்ட், வேற லெவல் ஆளு, வேற லெவல். இவங்களாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபியோட கை வெளியே இருந்துச்சுல்ல, அது திடீர்னு காணும். இவனுக்கு என்ன ஆச்சு ஏதோ சரியில்லையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மோச்சி உருண்டைங்க பயங்கரமா அப்படியே நெளிய ஆரம்பிக்கும். இதுக்குடா இது மூவ் ஆகுது, என்ன ஆச்சுன்னு எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அதை ஒட்டச்சு பிச்சுக்கிட்டு லூஃபி சும்மா உருண்டையா வெளியில வருவான். மேட்ரு என்னன்னா பையன் மோச்சியை போட்டு வெளுத்து கட்டி இருக்கான். ஏன்னா அதுவும் சாப்பிட்ற ஐட்டம் தானே. எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க, இவன் இன்னும் சாகலையான்னு. இப்படி ஒரு பெரிய ஜெயன் மோச்சிக்குள்ள இருந்து தப்பிச்சு வரதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல. இவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னு ஒன்னும் புரியல. அவன் தெளிவா சொல்லிடுவான், கொய்யாலைகளா என் சைஸ பார்த்தா தெரியல, அதை நல்லா வெளுத்து கட்டினேன். எனக்கு இந்த மாதிரி பைரட் பேட்டில் ஏதாச்சும் சாப்பிட்டாதான் என்னால வின் பண்ண முடியும். இப்ப நான் நல்லா சாப்பிட்டேன் பானா. அவனுங்க பார்த்துட்டு டேய் உன்னால அவ்வளவுதான்டா சாப்பிட முடியும், அதுக்கு மேல முடியாதும்பானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஆமா என்கிட்ட இங்க ஒரு ஐஃபில் டவர் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, அது எங்க போச்சு? அந்த அசோக் பில்லரை நான் அடிச்சு திரிக்க ஒண்ணுன்னு சுத்தி முத்தி தேடுவான். அவங்களுக்கு பதட்டமாயிரும். ஏன்னா கட்டகுரி போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, நான் வெளியில வர வரைக்கும் யாரையுமே உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு போனான். இப்ப இவன் வேற வந்துட்டான்ல, கட்டகுரிய போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அவரு மிரர் வழியா போயிட்டாரு. அவரு இங்க இல்ல, அதான் குட் பை சொல்லிட்டு போனாரு, அதனால திரும்பி எல்லாம் வரமாட்டாரு அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுவானுங்க. ஆனா லூஃபி கட்டகுரி கட்டின அந்த வீட்டை பாத்துருவான். அது மட்டும் இல்லாம அவனால ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் அதுக்குள்ள இருந்து அப்சர்வ் பண்ண முடியுது. டோனட்டையும் யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதுதான் கலர் ஆஃப் அப்சர்வேஷன். அவங்களுக்கு ஒன்னும் புரியல, சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டானான்னு ஷாக்கா கேட்பாங்க. வேற ஏதாவது
ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அப்படியான்னு கேட்டுட்டு நம்ம பையன் அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஆனா அவன் உள்ளதான் இருக்கான்னு இந்த செஃப்ங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. அவரு காட் ஆஃப் வார், அவரு சாப்பிட்டுட்டு இருக்க இந்த டைம் நீ உள்ள போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன் யாருமே உள்ள போக கூடாது, அதனால பேசாம இங்க இருந்து ஓடிருப்பாங்களா. அவனும் மேல இருந்து சும்மா தொம்முன்னு குதிப்பான். எல்லாத்துக்கும் பதட்டம், ஐயோ வீட்டுக்குள்ள போயிருவானோன்னு. ஆனா பையன் ஆப்போசிட் சைட்ல அவன் பாட்டுக்கு ஓடுவான். அதை பார்த்துட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. சைல்டிஷ் பாய் நம்ம சொன்னதை கேட்டோன்னு புரிஞ்சிருச்சு போல. என்ன பண்றது, பொடி பையல்ல, வீக்கான பைரட்டு பயந்துட்டான். சரி ஃப்ரீயா விடுங்க, நம்ம தலைவரை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தொப்பு 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 தொப்புன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா பையன் போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அதுவும் புழுதிய கிளப்பிட்டு வருவான். பயலோட பாடி சைஸ் நார்மல் ஆயிருச்சு. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் அந்த பக்கம் ஓடி இருக்கான் போல. அவங்களே ஆடி போயிருவாங்க. என்னடா கொஞ்ச நேரத்திலேயே பாடியை சுருக்கிட்டான், இப்படியாடா ஹியூமன் பாடி ஒர்க் ஆகும்னு அவனுங்களே ஷாக் ஆயிருவானுங்க. இங்க லூஃபி கையை சுத்திட்டே வருவான். அவன் வர்ற வேகத்திலேயே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இவன் அடிச்சு திருக்கி விட போறான்னு. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்னு எவ்வளவோ சொல்லுவானுங்க. ஆனா கையை பெரிய சைஸ்ல உருவாக்கி எலிஃபண்ட் கன்னு சொல்லிட்டு ஒரே அடி. கேட்டகரி உருவாக்குன அந்த வீடு சில்லு சில்லா செதறி திருச்சிரும். ஐயோ எங்களை மன்னிச்சிருங்கன்னு கதறுவானுங்க. அந்த டைம் அந்த வீடு சில்லு சில்லா விழும். புகைக்குள்ள இருந்து வாவ் டோனட்னு சவுண்ட் கேக்குமா. இவனுங்க கேட்டகரி என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பானுங்க. பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க, அசந்து போயிருவானுங்க. ஏன்னா அப்படி ஒரு கொடூரத்தை இதுக்கு முன்னாடி அவனுங்க பார்த்ததே இல்லை. அது என்ன கொடூரம், அந்த கொடூரத்தை பார்த்த லூஃபியையும் அந்த செஃப்களையும் கேட்டகரி சும்மா விடுவானா மாட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!